கர்நாடகாவிலே மேகதாது அணை கட்டினால் தமிழ்நாட்டில் காவிரியை நம்பியிருக்கின்ற 38 மாவட்டத்தில் 28 மாவட்ட மக்கள் நம்பியிருக்கின்றார்கள். 8 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள், சென்னையில் வாழ்கின்ற 1 கோடி மக்கள் உட்பட 5 கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள். இப்படி ஒரு சூழல் கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டினால் காவிரி டெல்டாவில் வாழ்கின்ற விவசாயிகள் மீண்டும் எலிக்கறி உண்ணுகின்ற ஒரு சூழலில் தள்ளப்படுவார்கள். கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டினால் அரிசி 1 கிலோ தமிழ்நாட்டில் 300 ரூபாய்க்கு அந்த விலையை உயர்த்துகின்ற ஒரு சூழல் ஏற்படும். கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டினால் சென்னையிலே குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்காது. தண்ணீர் இல்லாத ஒரு சூழல், உணவு பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டி, இதனால் உற்பத்தி குறையும். உணவில்லாத தொழிற்சாலைகளோட உற்பத்தி குறையும். இது கேஸ்கேடிங் எஃபெக்ட். இது கர்நாடகா யாரையும் மதிக்காமல், இந்தியாவின் இறையாண்மையை மதிக்காமல், கூட்டாட்சி தத்துவத்தையும் மதிக்காமல் நாங்கள் அணையை கட்டுவோம், எங்கள் இடத்துல இருக்குது. இதற்கு முன்பு காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு தெளிவாக சொல்லியிருக்கு. இந்த தீர்ப்பு கர்நாடகாவில் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று கர்நாடகா வனவிலங்கு வாரியம், கர்நாடகா வைல்ட் லைஃப் போர்டு மேகதாது கட்டுகின்ற அந்த இடத்த ஆய்வு நடத்தி கிட்டத்தட்ட 100 அடிக்கு ஆழமான அந்த ட்ரில் பண்ணி இந்த பாறைகள் டேமை தாங்குமா, இங்கே பூகம்பம் எர்த்குவேக் வருமா, இதனால் எவ்வளோ புலிகள் இருக்குது, எவ்வளோ வனவிலங்குகள் இருக்குது, இந்த டேம் கட்டினா எவ்வளோ காடு அழியும், எவ்வளோ மரங்கள் அழிக்கப்படும், இதெல்லாம் ஒரு திட்ட அறிக்கையை தயார் பண்ணணும்னு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஒரு வனவிலங்கு வாரியம் வனவிலங்கை பாதுகாப்பதற்காக, வனங்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட வாரியம். ஆனால் அந்த வாரியமே அதற்கு நேர் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது கர்நாடகாவில். காரணம் அவங்க முதலமைச்சர் அழுத்தத்துக்கு காரணத்தால். இப்போ நேற்று வேகமாக நடக்குது. தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இங்கேருந்து இந்த எம்எல்ஏ வாங்கலாமா, குதிரை பேரம், கழுத பேரம், ஒட்டகம் பேரம், யானை பேரம்னு பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த எம்எல்ஏக்கு எவ்வளோ காசு கொடுக்கலாம், அங்கே ராஜினாமா பண்ண வைக்கலாமா, இங்கே இடைத்தேர்தல் எப்படி கொண்டு வரலாம், அதில் எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இங்கே கர்நாடகாவில் அவன் மாட்டம் வேகமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. மத்திய அரசு கர்நாடகாவை தான் ஆதரிக்கும். ஏன்னா அங்கே தேர்தல் வருது 2028. அந்த தேர்தலில் பிஜேபி எப்படியாவது மறுபடியும் வரணும்னு அவங்க துடிச்சிட்டு இருக்கிறாங்க. மத்திய பிஜேபி அரசு கர்நாடகா பிஜேபி தான் ஆதரிக்கும். அதனால் இதெல்லாம் நம்ம மேற்கொள்ள வேண்டும். இதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். கூட்டி எங்களை எல்லாரும் அழைச்சி, தலைவர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அழைச்சி டெல்லிக்கு போகணும், பிரதமரை சந்திக்கணும், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சந்திக்கு அழுத்தம் கொடுக்கணும், வழக்குகளை போடணும், பலவிதமான வழக்குகளை போடணும். இதற்கு இந்த முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். கர்நாடகா பூமி பூஜை போட்டுட்டாங்கன்னா அந்த திட்டத்தை தடுத்து நிறுத்த முடியாது. துணை கட்சிகளும் இந்த பிரச்சனையில் ஒன்றா சேரணும், போராட்டம் பண்ணணும், அழுத்தம் கொடுக்கணும். இது இல்லாமல் இளைஞர்கள் வாங்க, வெளியில் வாங்க, நீங்கள் வந்தால் தான் நடக்கும். சோஷியல் மீடியா மூலமா ஒரு ஆட்சி மாற்றமே உங்களால் நடைபெற்றது. சோஷியல் மீடியா மூலமா இந்த மேகதானை உங்களால் தடுக்க முடியாதா? போடுங்க, அழுத்தம் கொடுங்க, தடுங்க. இது தமிழ்நாட்டினுடைய மைய பிரச்சனை. இதில் நீங்கள் ஒவ்வொருவரும் பாதிக்கப்படுவீங்க. டெல்டாவில் கிட்டத்தட்ட குறுவை சாகுபடி முடிஞ்சு போச்சு. சம்பாவுக்கே இப்போ தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க. சம்பானா அடுத்தது வருது, தண்ணி இருக்காது, பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு, ஏன்னா எல் நீனோ எஃபெக்ட்னு சூப்பர் எல் நீனோ எஃபெக்ட் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் இதில் கவனம் செலுத்துங்க. தமிழக அரசும் சரி, மற்ற அரசியல் கட்சிகள் இதில் கவனம் செலுத்துங்க. தமிழ்நாட்டில் கடந்த ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் கடையை ஒரு 10 கடையை மூடுறதுக்கு ஹைகோர்ட்டில் ஆணையிட்டாங்கன்னா உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க அது திறக்கிறதுக்கு. அதில் தான் கவனம் செலுத்தினாங்க. யார் மேலேனா கேஸ் போட்டாங்கன்னா உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க அது தடுக்கிறதுக்கு. ஏன்னா இவ்வளோ மேகதாது பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனைகளையும் சரியான முறையில் கையாளலை. எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த தீர்மானத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தார். அந்த திருத்தத்தில் என்ன சொன்னார்னா,
மேகதாது நடுவர் மன்றம் அமைக்கணும்னு ஒரு திருத்தம். எங்களுக்கு தெரியல அது. அதில் என்னென்னா இது தமிழ்நாட்டுக்கு மிக பாதகமான ஒரு திருத்தம். அது எப்படின்னா, நான் முதல்ல மேகதாது அணையே நான் ஏற்றுக்கல, மேகதாது நடுவர் மன்றத்தை எப்படி நான் ஏற்றுப்பேன்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மேகதாது அணையை ஏற்றுக்கணும், 2வது ஸ்டெப்பு தான் அடுத்தது மேகதாது நடுவர் மன்றம். நான் முதல் ஸ்டெப்பு மேகதாது அணையே நான் ஏற்றுக்கல போது நடுவர் மன்றத்தை எப்படி நான் ஏற்றுப்பேன்? மேகதாது நடுவர் மன்றம் நிச்சயமாக இருக்கக்கூடாது. அந்த தீர்மானத்தை திரும்ப பெறணும்.